ஒவ்வொரு அபியாசியின் அசைவுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் சொன்னாங்களே ஒழிய கண்ட்ரோல் பண்ணுறோன்னு அவங்க சொல்ல. எங்கே வேணுமோ அங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒருவேளை. இது நமக்கு தெளிவாகும் பொழுது தான் நமக்கு இருக்கிற எல்லா டூல்ஸும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு அபியாசியாக இருக்கக்கூடியவருக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டூல்ஸ், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியோ ஒரு சுத்தி மாதிரியோ இருக்கக்கூடிய டூல்ஸ் அவ்வளோ இருக்குது. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ டூல்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரியும். ஒரு தச்சனுக்கு எதுக்குறதுனா அந்த குறிக்கோள், அந்த விஷயத்தை எதை பண்ணணுமோ அதற்கு தேவையான அந்த டூல் மட்டும்தான் அவர் கையில் எடுப்பார். அதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட பண்ணி புஃபேன்னு ஒரு 50 ஐட்டம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 10-15 ஐட்டம் வேணும், அதை மட்டும் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, மற்றது வேண்டாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம், என்னுடைய குறிக்கோள் எதுன்னு தெரியும் போது எனக்கு முன்னாடி காத்தால் நீங்கள் எழுந்து பாயிண்ட் பி கிளீனிங் செய்கிறதுலேருந்து நைட்டு படுக்கும்போது பெட் டைம் ப்ரேயர் பண்ணும் வரைக்கும், அதே மாதிரி யோக நித்ரைன்ற ஸ்டேட்டில் நீங்கள் போனீங்கன்னா 24 hours அந்த கோல்லையே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். எவ்வளோ டூல்ஸ் இருக்குதுன்னு எல்லா பேருக்கும் ஒரு டெஸ்ட்டு வச்சிங்கன்னா அநேகமாக 99% எல்லா ஆன்சரையும் சொல்ல முடியாது. 1-2 மிஸ் ஆகிடும்.